முரளி ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த சாதாரண மனிதன். அவனுடைய மனைவி ரேவதி பள்ளி ஆசிரியர். இருவருக்கும் ஒரு மகள் பூஜா, வயது 7. வாழ்க்கை நன்றாக போய்க் கொண்டிருந்தது. ஆனால் கடன்கள் தலையில். ஒவ்வொரு மாதமும் பணம் போதாதது. ஒரு நாள் முரளி சொன்னான், நான் வெளிநாடு போய் வேலை பார்க்கவா ரேவதி, நம்ம பூஜாவுக்காக. ரேவதி தயக்கத்துடன் கேட்டாள், நீ இல்லாம நாங்கள் எப்படி? முரளி மெதுவாக சிரித்தான். ஒரு சில வருடம்தான், பிறகு வாழ்க்கை மாறிடும். அந்த வாக்குறுதியுடன் அவன் சென்றான். இங்கே வெளிநாடு ஒரு வேறு உலகம். முரளி ஒரு கட்டிட தொழிலாளி. காலை முதல் இரவு வரை வெப்பத்திலும் வியர்வையிலும் உழைத்தான். அவன் சம்பாதித்த ஒவ்வொரு ரியாலும் ரேவதியின் கணக்கில் சேர்த்தான். தன்னுக்காக ஒன்றும் வைத்துக் கொள்ளவில்லை. இங்க ரேவதி வீட்டில் வாழ்க்கையை நடத்தினாள். மகளின் பள்ளி, வீட்டு செலவு, மின்சாரம், மருந்து, எதற்கும் முரளியிடம் சொல்லாமல் தாங்கிக் கொண்டாள். அவள் மனம் பலம். ஆனால் இரவு நேரங்களில் தனிமை கடுமையாக தாக்கும். அவள் கண்ணீர் துடைத்து தன் மகளிடம் சிரிப்பை மட்டும் காட்டினாள். பூஜா ஒவ்வொரு நாளும் கேட்பாள், அம்மா அப்பா எப்போ வரப்போறாங்க? அவள் சிரித்து சொல்வாள், விரைவில் வருவாங்க பாப்பா. ஆனால் உள்ளுக்குள் பயம். அவன் வருவானா? அவன் 4 வருடங்கள். முரளியின் உடல் சோர்ந்து போனது. ஒரு நாள் திடீரென வேலையிடத்திலேயே அவர் மயங்கி விழுந்தார். மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் உடல் பலம் போய்விட்டது. அவன் அந்த இரவு மருத்துவ படுக்கையில் விழித்தான். அவனிடமிருந்த ஒரே பொருள் ரேவதியின் புகைப்படம். அதை கையில் பிடித்து மெதுவாக சொன்னான், நான் திரும்ப வர முடியாதா ரேவதி? ஆனா உன் முகம் மட்டும் என் இதயத்திலிருந்து போகாது. அவனிடம் பேச யாரும் இல்லை. அவன் அந்த புகைப்படத்தை கண்ணீரால் நனைத்து கொண்டு கண்களை மூடினான். அவனது இதயம் நின்றது, அமைதியாக. சில நாட்களுக்கு பிறகு ரேவதிக்கு ஒரு கடிதம் வந்தது. அதில் முரளி எழுதியிருந்தான், ரேவதி, உன்னை விட்டு தொலைவில் இருந்தது என் தவறு அல்ல. நம் கனவுக்காக நான் செய்த போராட்டம். ஆனால் இப்போது புரிகிறது, வாழ்க்கை பணத்தால் அல்ல பாசத்தால் தான் நிறைவாகும். நான் வர முடியாமல் போயினால் நீயும் பூஜாவும் சிரித்து வாழணும். என் குரல் போனாலும் என் அன்பு ஒவ்வொரு நாளும் உன்னை சுத்தியிருக்கும். அந்த கடிதத்தின் மேல் ரேவதியின் கண்ணீர் துளி விழுந்தது. அவள் அமைதியாக அதை மடித்து பூஜாவின் பள்ளி புத்தகத்தில் வைத்தாள். அந்த நாளிலிருந்து அவள் ஒவ்வொரு இரவும் நிலாவை நோக்கி சொல்வாள், முரளி, நீ தொலைவில் இல்ல, எங்க மனசுல தான் இருக்க. இன்றி ரேவதி இன்னும் அதே பள்ளியில் வேலை செய்கிறாள். பூஜா கல்லூரியில் படிக்கிறாள். ஒவ்வொரு மாதமும் அவள் சிறிய தொகை ஒன்றை தானமாக வழங்குவாள். அதை முரளியின் நினைவுத் தொகை என்று அழைப்பாள். முரளி திரும்பி வரவில்லை. ஆனால் அவனது அன்பு ரேவதியையும் பூஜாவையும் வாழ வைக்கிறது. மொரால், வெளிநாடு பல கனவுகளை தரலாம். ஆனால் அன்பு மட்டுமே உயிரை தரும். சில தூரங்கள் மரணத்தால் வரும். ஆனாலும் உண்மையான பாசம் ஒருபோதும் தூரமாகாது. நன்றி உறவுகளே. இன்னொரு வாழ்க்கை கதையுடன் சந்திப்போம் என்று சொல்லி விடை பெறுவது உங்கள் அமுதன்.